வணக்கம் நேயர்களே. போன் ஸ்ட்ரென்த்துக்கு கால்சியம் ரொம்ப அவசியம்ங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு என் ஒப்பீனியனில் கேட்டால் விட்டமின் டி. ஸோ விட்டமின் டிக்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் என்ன சம்பந்தம், அது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. ஸோ இப்போ போன் ஸ்ட்ரென்த்துக்கு கால்சியம் அவசியம்தான், அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல. பட் கால்சியம் மட்டும் இருந்தால் போதாது, இது கூட 2-3 விஷயம் வேணும். அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா விட்டமின் டி. விட்டமின் டிங்கிறது ஒரு விட்டமின்னும் சொல்லலாம், அது ஒரு ஹார்மோனல் ஃபங்க்ஷன் இருக்கிற ஒரு விட்டமின் அப்படின்னும் சொல்லலாம். விட்டமின் ஏ, பி, சி, டி இதெல்லாம் நீங்கள் காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் விட்டமின் டி அண்ட் விட்டமின் ஏ பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் சால்யூபிள் விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொழுப்பு ஒரு ஃபேட்டில் அப்சார்ப் ஆகக்கூடிய ஒரு விட்டமின். பி அண்ட் சி பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வாட்டர் சால்யூபிள் விட்டமின் சொல்லுவோம். ஸோ இந்த விட்டமின் டியோட முக்கியமான ஃபங்க்ஷன் போன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் ரெண்டுமே போனுக்கு தேவை. போனில் அதிகமாக இருக்கிற சால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ். இது ரெண்டையும் நம்ம உணவுலேருந்து உள்ளே எடுக்கிறதுக்கு நம்ம வயிற்றுக்கு ஆர் இன்டெஸ்டைனுக்கு முக்கியமானது விட்டமின் டி. விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியமும் ஃபாஸ்பரஸும் அப்சார்பே ஆகும். ஸோ அதனால் விட்டமின் டி இல்லை அப்படின்னா கால்சியம் எடுத்தாலும் அது நம்ம உடம்புக்கு போய் சேராது. அதனால தான் விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். விட்டமின் டி என்ன பண்ணுது, நம்ம கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் ரெண்டையும் நம்ம வயிற்றுலேருந்து உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதாவது அப்சார்ப்ஷனில் ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் கிட்னிலேருந்து வெளியில் அதிகமாக போகாமையும் பார்த்துக்கும். ஸோ 2 வகையிலையும் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் நம்ம உடம்புல அதிகமாக உள்ளே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் ரெண்டும் போனுக்குள்ளே போய் சேர்றதுக்கும் இந்த விட்டமின் டி ரொம்ப அவசியம். ஸோ பல இடங்களில் வயிற்றுல சரி, கிட்னியில் சரி, போனில் சரி, 3 இடத்துலையும் இந்த விட்டமின் டிங்கிறது கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸை ப்ரிசர்வ் பண்ணி அதை நம்ம போனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறது இதோட முக்கியமான வேலை. ஸோ விட்டமின்கிறப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வேலை செய்யறதில்ல, பல வேலைகள் செய்யும் இந்த விட்டமின் டி. போன் அண்ட் கால்சியம் தவிர பார்த்தீங்கன்னாலும் செல் க்ரோத், டிஃப்ரென்சியேஷன், அதாவது நம்ம அணுக்கள் வளர்றது, அது எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, எந்த மாதிரி என்ன ஸ்பெஷலைஸ்டாக செல்லாக மாறுது, இதில் எல்லாமும் விட்டமின் டிக்கு முக்கியமான ரோல் உண்டு. அதே மாதிரி ஸ்கின்லேயும் இந்த விட்டமின் டிக்கான ரோல் ரொம்ப முக்கியமானது. பட் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது என்னென்னா, போன் ஸ்ட்ரென்த் அண்ட் கால்சியம் இதுக்கு என்ன சம்மந்தம் விட்டமின் டிக்கு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ விட்டமின் டி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் அப்சார்ப் ஆகாது, ரெண்டாவது போன்குள்ளேயும் போய் சேராது. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு 2 விதமான போன் ப்ராப்ளம்ஸ் வரும். சிறு வயதில், அதாவது குழந்தைகள் வளரும் பருவத்தில் இருக்கவங்கள விட்டமின் டி இல்லைன்னா இவங்களுக்கு ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற வியாதி வரும். இதில் என்ன ஆகும்னா, விட்டமின் டி இல்லாததுனால கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் அப்சார்ப் ஆகாது, போன் க்ரோத் சரியாக நடக்காது, நிறைய போன் வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு பேர் ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய போன் வளைந்து காணப்படும். ஸோ இது சில்ட்ரனில் ஒரு மேஜர் ஃபேக்டர் போன் சரியாக வளராமல் இருக்கிறதுக்கு. பட் இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது. சில்ட்ரனில் நம்ம இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி அந்த அளவுக்கு பார்க்குறது இல்லை. ஏன்னா எல்லோரும் ரெகுலராக பீடியாட்ரிஷியன்ட்ட போகிறாங்க, குழந்தைகள் டாக்டர்கிட்ட போய் அவங்க அப்பப்போ விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அதிகமாக பார்க்குறது இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி அடல்ட்ஸில், அதாவது நடு வயதினர், வயதானவர்களில் இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகமாக பார்க்குறோம். இவங்களில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதே மாதிரி ப்ராசஸ் தான், பட் வளர்ற போன் இல்லை அப்படிங்கிறதுனால வளைவு அந்த அளவுக்கு காமனாக ஏற்படுறதில்ல. இதுக்கு பேர் ஆஸ்டியோமலேஷியா அப்படின்னு சொல்லுவோம். இதில் போன்ஸ் வீக் ஆகிடும். சிம்பிளி சொன்னோன்னா, இந்த கால்சியம் ஃபாஸ்பரஸ் போனுக்கு போகாததுனால போன்ஸ் வீக் ஆகிறதுக்கு பேர் ஆஸ்டியோமலேஷியா. ஸோ இந்த ஆஸ்டியோமலேஷியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போன் வீக் ஆகிட்டே வரும். ஃப்ராக்சருக்கான ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிடும். லேசாக அடிபட்டாலே ஃப்ராக்சர் ஆகலாம். ஆஸ்டியோமலேஷியா அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் ரெண்டுமே ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் தான். விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனால வர்றதுக்கு பேர் ஆஸ்டியோமலேஷியா. அது இல்லாமல் விட்டமின் டி தவிர்த்து மற்ற காரணங்களில் வரும்போது அது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இந்த ஆஸ்டியோமலேஷியா அப்படிங்கிறது ஒரு போன் மெலிவு, போனோட ஸ்ட்ரென்த் கம்மியாகிற ஒரு நோய். விட்டமின் டி கம்மியாகிறப்போ போனோட ஸ்ட்ரென்த் கம்மியாகி அதனால ஃப்ராக்சர் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிற நோய் தான் ஆஸ்டியோமலேஷியா. இந்த விட்டமின் டிக்கு ஏன் இன்னும் அதிகமான முக்கியத்துவம் இப்போ வருது அப்படின்னா,
நிறைய பேர் கால்சியம் எடுக்கணுங்கிற அவேர்னஸ் இருக்குது, அதை எடுத்துடுறாங்க. விட்டமின் டிக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறது இல்லை, நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. நடுவில் ஒரு சர்ப்ரைசிங் ஸ்டடி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நார்மல் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களில் கிட்டத்தட்ட 70-80% பேருக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது நடுவில் ஒரு நார்மல் கிராஸ் செக்ஷனல் ஸ்டடியில் கண்டுபிடிச்சாங்க. அதாவது சும்மா நல்லா இருக்கவங்களையே விட்டமின் டி நிறைய பேருக்கு கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுலேருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விட்டமின் டி அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி பார்க்குறோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட சன்லைட் எக்ஸ்போஷர். முன்னாடி நிறைய பேர் ஆக்டிவாக இருந்தோம், சன்லைட் எக்ஸ்போஷர் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர் இருந்தாலே நிறைய பேருக்கு விட்டமின் டி வந்துடும். விட்டமின் டி வராததுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். நிறைய பேர் வெளியில் வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கான அவசியம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாரும் ஆஃபீஸ்க்குள்ளேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ தான் நிறைய நேரம் இருக்கிறோம். சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்றப்ப விட்டமின் டி வர்றதில்லை. ஸோ அதனால தான் இந்த விட்டமின் டிக்கு சன்ஷைன் விட்டமின் அப்படின்னும் ஒரு மாற்று பேர் உண்டு. விட்டமின் டி சன்ஷைன் இருந்தாலே நம்ம ஸ்கின்னால் விட்டமின் டி தயாரிக்க முடியும். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியில் போயிட்டு இருந்தாங்க, சன்லைட் எக்ஸ்போஷர் நிறையா இருந்துச்சு, விட்டமின் டி டெஃபிஷியன்சி அந்தளவுக்கு காமனாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாததுனால ரொம்ப காமன் ஆகிடுச்சு. காமனாக விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நாங்கள் என்ன சாப்பிட்டா இது சரியாயிடும் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு டிஃபிகல்ட் கொஷின். ஏன்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸில் விட்டமின் டி இருக்கிறதில்ல. முக்கியமாக வெஜிடேரியன் சோர்சஸில் எதுலேயுமே ஆல்மோஸ்ட் இருக்காது. காமனாக சாப்பிட்ற நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லேயுமே நிறைய விட்டமின் டி கிடையாது. ரொம்ப சில ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபிஷ்ஷில் மட்டும்தான் இந்த விட்டமின் டி அதிகமாக இருக்கும். இந்த ஃபிஷ் லிவர் ஆயில் அதில் விட்டமின் டி அதிகமாக இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம ருட்டீன் டயட்டில் டெய்லி ஆல்மோஸ்ட் யாருமே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ நம்ம டயட்டில், இந்தியன் டயட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டிங்கிறது ரொம்ப கம்மி. நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி சன்ஷைன், அதாவது சூரிய ஒளி நம்ம மேலே படுறதுனால தான் இத்தனை நாள் நமக்கு நல்ல விட்டமின் டி கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ சூரிய ஒளி நம்ம மேலே படாததுனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸ்கின்னே இந்த விட்டமின் டியை தயாரிக்கக்கூடும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சூரிய ஒளியில் அல்ட்ரா வயலட் பி அப்படிங்கிற ஒரு கதிர்வீச்சு ரேடியேஷன் உண்டு. அந்த அல்ட்ரா வயலட் பி நம்ம ஸ்கின்ல படும்போது நம்ம ஸ்கின்னாலேயே இந்த விட்டமின் டியை தயாரிக்க முடியும். ஸோ இந்த அல்ட்ரா வயலட் பி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6 மணிக்கு நீங்கள் வெயிலில் போனீங்க அப்படின்னா அந்த டைமில் அல்ட்ரா வயலட் பி அவ்வளோவா கிடையாது. அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு போனீங்கன்னாலும் அந்த அளவுக்கு அல்ட்ரா வயலட் பி கிடையாது. இப்போ மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 10லேருந்து 3 மணிக்குள்ள, காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 3 மணிக்குள்ள வெளியில் போனால் தான் நமக்கு இந்த அல்ட்ரா வயலட் பி எக்ஸ்போஷர் இருக்கும். இதே நம்ம அது வந்துட்டு ட்ராபிக்கல் கண்ட்ரிங்கிறப்ப இது கொஞ்சம் நம்ம விரிவுபடுத்தலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பிலீவ் பண்ணுறது அப்படின்னா, 9 மணிலேருந்து 4 மணிக்குள்ள சன்லைட் எக்ஸ்போஷர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடினாலேயே இந்த விட்டமின் டியை தயாரிக்க முடியும். ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டாக இருக்கணும்னு இல்லை, ஃபேஸ், ஆர்ம்ஸ், அதாவது முகம், கைகள், அப்புறம் முட்டிக்கு கீழே எக்ஸ்போஸ்டாக இருந்தாலே இந்த டைமில் வெளியில் போனீங்கன்னா பாடினால் விட்டமின் டி சேகரிக்க முடியும். எவ்ரிடே ஒரு 15 மினிட்ஸ் ஆஸ் அ ஜென்ரல் கைட்லைன் நம்ம சன்லைட்டில் பிட்வீன் 9 to 4 ஏதாவது ஒரு டைமில் வெளியில் போனோம் அப்படின்னா அடிக்வெட்டாக நமக்கு விட்டமின் டி வந்துடும். ஸோ நம்ம டெய்லியும் போக தேவையில்லை, ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாள் போனீங்கன்னாலே விட்டமின் டி நமக்கு அடிக்வெட்டாக கிடச்சிடும். பட் இதுவும் ப்ராக்டிக்கலி நிறைய பேருக்கு நாட் பாசிபிள். நான் சொல்லிட்டேன், டயட்லேயும் கிடைக்கிறது இல்லை, சன்லைட்டும் வந்துட்டு ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். அப்படிங்கிறப்ப தான் இந்த சப்ளிமெண்டேஷனுக்கான ரோல் வருது. விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு. இதில் ஜென்ரலாக ஒன்றும் தப்பு கிடையாது சப்ளிமெண்ட் எடுக்கிறதுல. ஏன்னா அது ஒரு நார்மல் விட்டமின், நம்ம பாடியிலேயே இருக்கிற விட்டமின், அது கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை சப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறதுனால இதனால ஜென்ரலாக ஒன்றும் பக்க விளைவுகள் கிடையாது, அன்லஸ் ஓவர் டோஸ் பண்ணா தவிர. இப்போ மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா ருட்டீன் மில்கே ஃபோர்ட்டிஃபைட் வித் விட்டமின் டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பால் பாக்கெட்லேயும் சில யூஎஸ், கனடா போன்ற கண்ட்ரீஸில் ருட்டீனாக விட்டமின் டி ஆட் பண்ணி தான் பாலே கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் நம்மளை விட கம்மி. அதனால எல்லாருமே எல்லா பால் பாக்கெட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி ஃபோர்ட்டிஃபைடாக வரும். நம்ம இதுலேயும் நிறைய இதில் ஃபோர்ட்டிஃபை பண்ணுறாங்க, பட் நிறைய இதில் ஃபோர்ட்டிஃபை பண்ணாமையும் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு கவனம் செலுத்தணும். நம்ம பாலில் ஃபோர்ட்டிஃபைட் விட்டமின் டி இல்லை அப்படின்னா எய்தர் சன்லைட் எக்ஸ்போஷர் நான் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் 4 times a week between 9 o'clock and 4 o'clock இது இருந்துச்சுன்னா விட்டமின் டி வந்துடும். அப்படி இல்லைன்னா சிம்பிள் விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது.
நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி 60,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ்னு ஒரு சாஷே ஒரு சிங்கிள் டேப்லெட்டில் 60,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் இருக்கும். அதை மாதம் ஒரு முறை எடுத்தீங்கன்னா போதும். ஏதாவது ஒரு டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாதம் ஒரு முறை இந்த விட்டமின் டி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு டெய்லி நமக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ இன் ஷார்ட் சொல்ல போனோம் அப்படின்னா விட்டமின் டிங்கிறது ரொம்ப முக்கியமான விட்டமின் நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு. விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் ரெண்டும் உடம்புக்குள்ளே வரும், உடம்புக்குள்ளேருந்து போனுக்குள்ளே போய் சேரும். இது இல்லை அப்படின்னா போன் வீக் ஆகிடும். ஸோ விட்டமின் டி நமக்கு தேவை. இது நிறைய ஃபுட்டில் வர்றதில்ல அப்படிங்கிறதுனால நம்ம சன்லைட் எக்ஸ்போஷர் இருந்தாலே போகிறோம். வாரத்துக்கு 4 முறை 15 நிமிஷம் சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கணும், 9 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே. இது இல்லை அப்படின்னா ருட்டீன் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. 60,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது கூட நமக்கு சன்லைட் எக்ஸ்போஷரில் நீங்கள் நடந்தீங்கன்னாலும் வாக்கிங்கும் நம்ம போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ விட்டமின் டி பற்றியோ உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த், கால்சியம் இதை பற்றின டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்காக இதை அட்ரஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.